மிகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை 1-2-3-4 பாதங்கள், புனர்பூசம் 1-2 பாதங்களை கொண்டது மிதுன ராசி. இந்த ராசிக்கு அதிபதி புத கிரகமாகும். இந்த புத்தாண்டில் சோதனை காலம் என்று சொல்லலாம். இருந்தாலும் நிறையாக சாதனை படைப்பார்கள். இந்த ஆண்டு தொடக்கம் சற்று சுமாராகவே இருக்கும். குரு பகவான் 6ஆம் இடத்திலும் மனதில் தளர்ச்சியை ஏற்படுத்துவார். ஆனாலும் அதற்கு எந்த விதமான கவலையும் கொள்ள வேண்டாம். குரு சாதகமாக இல்லை என்றாலும் அவரது 9ஆம் இடத்து பார்வை மூலம் எந்த இடையூறையும் தடுத்து நிறுத்தலாம். குரு பகவானுடைய செயலினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தேறும். சமூகத்தில் செல்வாக்கு மேம்படும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். வாய்ப்புகள் வசதிகள் பெருகும். பணியாளர்கள் உயர்வு பெறுவர். சனி பகவான் தற்போது 7ஆம் இடமான தனுசு ராசியில் உள்ளார். இது சிறப்பான அம்சம் இல்லை. பொதுவாக இந்த இடத்தில் இருக்கும் போது சனி குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்குவார். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு வீண் அலைச்சல் அதிகமாக ஏற்படும். வெளியூரில் தங்க நேரிடும். தீயோர் சேர்க்கையினால் பொது பலன்களை கண்டு அஞ்ச வேண்டாம். சனியால் சிறப்பாக வாழ்க்கையில் நடத்த முடியாது. அந்த வகையில் மேலும் இந்த சனி பகவான் இந்த ராசிக்காரர்கள் சனி பகவானை வணங்க வேண்டிய அவசியம் மிகவும் சிறப்பாக உள்ளது. மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஆண்டின் தொடக்கத்தில் செலவுகள் அதிகரிக்கும். சிக்கனத்தை கடைபிடித்த மிகவும் முக்கியமானதாகும். எந்த விவரமானாலும் குடும்பத்தில் பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு நடக்க வேண்டும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை சுமாராக இருக்கும். சுதந்திரமற்ற நிலையில் இருப்பீர்கள். பிறருக்கு கட்டுப்பட்டு போகும் நிலை உருவாகும். ஆனால் குரு பகவானின் 9ஆம் இடத்து பார்வை மூலம் பகைவர் சதியை முறியடிக்கும் வல்லமை பெறுவார்கள். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு மார்ச் 13 பிறகு பெண்களால் மேன்மை கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாட்சிகள் கைகூடும். அதுவும் நல்ல வரனாக அமையும். புதுமண தம்பதிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். உங்கள் மீதான அவப்பெயர் மறையும். அதே நேரம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போக வேண்டும். ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். குடும்பத்தோடு புனித இடங்களுக்கு செல்லும் வாய்ப்பு அதிகமாக ஏற்படும். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு வேலைப்பளு அதிகமாக அதிகரிக்கும். சில பதவியையோ அல்லது தங்கள் வகித்து வந்த பொறுப்பையோ விட்டுவிடும் நிலை ஏற்படலாம். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம். அரசு வேலையில் இருப்பவர்கள் வேலையில் அதிக அக்கறையுடன் இருக்க வேண்டும். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு வேலையில் இருந்த தடைகள் திருப்தியின்மை என்று சொல்லக்கூடிய தன்மை ஏற்படுவதால் இவர்கள் குரு பகவானை வழிபட வேண்டும். சக ஊழியர்களுடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த ராசிக்காரர்களின் தனஸ்தானத்தினை குருவால் பார்க்கப்படுவதால் நல்ல மறைமுகமான அதிர்ஷ்டமும் தனவிருத்தியும் குடும்பத்தில் செழிப்பும் வாக்கு பலிதமும் நல்ல பணமும் பெற வாய்ப்பும் உள்ளது. 10ஆம் இடத்தினை குரு பகவான் பார்வைப்படுவதால் பல புண்ணிய செயல்களை செய்வதற்கும் பகவான் கிருபையை அடையவும் நல்ல ஜீவன சுகத்தை அடையும் தன்மையும் அடைய குரு பகவானை பிரார்த்தனை செய்தல் மிக முக்கியமானதாகும். மேலும் 12ஆம் இடத்தினை 7ஆம் பார்வையாக குருவால் பார்க்கப்படுவதால் பாபச்செயலிலிருந்து விடுதலை அடையவும் நல்ல அயனசயன சுகத்தையும் தானம் செய்ய நல்ல மனதினையும் நல்ல புண்ணியம் செய்ய வாய்ப்பும் நல்ல மோட்சம் அடையவும் குரு பகவான் அருள்பாலிக்கின்றார். மிதுனராசி என்பவர்களுக்கு குரு பாதகாதிபதி ஆவார். குரு பகவான் பிரார்த்தனை செய்தல் மிக மிக முக்கியமானதாகும். இதுவரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இந்த ஆண்டில் 6ஆம் இடத்தில் வந்திருக்கிறார். ஆகவே இந்த ராசிக்காரருக்கு 7ஆம் இடத்தில் சனியும் ராசியில் ராகுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள். உடல்நிலையில் பாதிப்பும் மனதில் நிம்மதி இல்லாமல் ஏற்படும் நிலையும் ஏற்படும். சிலருக்கு குடும்பத்தில் பற்று இல்லாமல் போக வாய்ப்புகள் ஏற்படும். இந்த ராசிக்காரருக்கு குரு பகவான் 7க்கும் 10க்கும் உள்ளதால் உடல்நிலையில் கவனமாக இருத்தல் வேண்டும். மனைவியினால் தொல்லையும் சிலருக்கு கணவனால் தொல்லையும் தம்பதிகளுக்கு சண்டையும் சச்சரவும் பிரிவினையும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உத்தியோகத்தில் மறைமுகமான தொல்லைகளும் எதிரிகளால் தொல்லையும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இந்த ராசிக்காரருக்கு ராகு பகவான் வருகிற பிப்ரவரி மாதம் வருவதால் இந்த ராகுவனால் 7ஆம் இடத்தில் உள்ள சனி கிரகத்தையும் பார்க்கப்படுவதால் மனைவியால் அதிகமான தொல்லையும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. ஆகவே
இந்த ராசிக்காரர்கள் ராகு பகவானை பூர்ணமாக வழிபட வேண்டும். மேலும் 7 உள்ள சனி கிரகத்தினால் பலவித இடைஞ்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. மனைவியின் மூலமாக பலவித இன்டைரக்ட் சொல்லக்கூடிய எதிரடையான தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, சிகப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. அதிர்ஷ்ட திசைகள் தென்கிழக்கு, கிழக்கு, மேற்கு. அதிர்ஷ்ட நவரத்தினம் வைரம், மரகதம், நீலம். இந்த ராசிக்காரர்கள் கீழ்கண்ட பரிகாரத்தை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. 7ஆம் இடத்தில் உள்ள சனி கிரகம் உள்ளதினால் சனி கிரகத்தினையும் ஆஞ்சநேயரையும் வழிபட வேண்டும். குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் வழிபட வேண்டும். குரு காயத்ரி மந்திரத்தினை 14 தடவை ஜபித்தல் வேண்டும். காத்த வீரியார்ஜுன மந்திரத்தை ஜபித்தல் நலம். மிருத்துஞ்சய மந்திரம் ஜெயித்தல் மிக முக்கியமானதாகும். துர்காதேவியை வழிபட வேண்டும். மேலும் மகா கணபதியும் வழிபட வேண்டும். காஞ்சி காமகோடி பீடம் என்று சொல்லக்கூடிய பரமாச்சாரியுடைய தரிசனம் செய்து ஆச்சாரியர்களும் அடிக்கடி சென்று பிரார்த்தனை செய்தல் மிக மிக முக்கியமானதாகும். உங்கள் இல்லங்கள் தோறும் அமைதி நிலவி ஆனந்தம் பெருகி மகிழ்ச்சி ததும்ப சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதுர்சம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோககிருத்தியானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை எல்லோரும் பாராயணம் செய்து இந்த புத்தாண்டில் எல்லாவித நன்மைகளும் பெற நெட் டிவியின் சார்பாக எங்களுடைய வணக்கத்தையும் எங்களுடைய பணிவான வேண்டுதலையும் கேட்டுக்கொள்கிறோம்.